என்ன எதுக்காக அப்படி இப்ப மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? நானா? நீதான் பின்ன என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? அதை நான் கேட்கணும். சரி கேளு. அவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா நீயும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணேன்னா என்ன அர்த்தம்? அது என்ன பண்ண நீ எவ்வளவு அசால்ட்டா கேக்குற? என்ன பேசுனாங்க தெரியுமா? என்ன பேசுனாங்க அப்படி? அவங்க யார் சாரு? உன்னோட அம்மா அப்பா தானே. அவங்க உயிர் வாழ்றதே உனக்காக தானே. ஆமா மதி. பின்ன ஏன்டி இப்படி பண்ற? சரவணாவை காதலிக்கிறேன்னு சொன்னப்ப அவங்க உனக்கு எதுவும் தடங்கல் பண்ணாங்களா என்ன? உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு அவங்களும் சரின்னு சொன்னாங்கல்ல. ஆமா மதி. என்ன ஏன்டி நீ அவங்க சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கவே மாட்டேங்கிறேன்? அப்படியெல்லாம் நினைக்கல மதி. என்ன ஏன்டி சரவணாவை மறந்துட்டு நீ புதுசா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? அவனே உன்னை பிடிக்கலான்னு சொல்லிட்டான். நீ எதுக்கு அவனை நினைச்சுக்கிட்டு இப்படி அவஸ்தைப்படுற? நான் சொல்றதை கேளு சாரு. உன்னோட வாழ்க்கை உனக்கு ரொம்ப முக்கியமோ இல்லையோ, ஆனா எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சாரு. அதனாலதான் சொல்றேன். இப்படி அவர் வர நேரத்துல இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா என்ன அர்த்தம் சாரு? எஸ் மதி, நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கோ. எனக்கு கல்யாணம் வேண்டாம் மதி. அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சாரு? உனக்கே தெரியும் மதி. உன்னை கொன்னு பட்டுருவேன் சாரு. உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ உன்னை ஒருத்தர் வேணான்னு விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் சாரி அவன் உன்னை விரும்பவே இல்லை. நீதான் அவனை விரும்பி இருக்க. எப்படி அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழணும்னு நினைக்கிறானோ அது மாதிரி நீ உனக்கு பிடிச்ச பையனோட சந்தோஷமா வாழணும் அவனை விட்டுட்டு. புரியுதா? அதோ அவர் வந்துட்டாரு. என்கிட்ட பேசணுமான்னு எனக்காச்சும் உளறி வச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க. உன்னோட அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல சாரு? அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்புறமா பேசு, சரியா? சரி மதி. நான் பக்கத்துலதான் உட்கார்ந்துருப்பேன். நீ பேசுறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காது, சரியா சாரு? சரி மதி. சாரு? எஸ். யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எதுக்கு சிரிக்கிறேன்? அவுசு பையன் விக்கி விக்னேஷ் வந்தா உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ள. நான் பார்த்தா கேன பையமானே தான் இருக்கு. பேசாம அவங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாமா? இந்த மதிக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நம்மளை கொன்னே போட்டுருவா. என்ன சாரு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் பழக்கம் இல்லாதவங்க கிட்ட அவ்வளவா பேச மாட்டேன். ஓ அப்படியா? நீங்க என்ன பார்த்தது இல்ல. ஆனா நான் உங்களை பார்த்திருக்கேன். என்ன பார்த்திருக்கானா? ஆமா, நீங்க காலேஜ் படிக்கிறதுல இருந்தே உங்களை எனக்கு தெரியும். இது காலேஜ் படிக்கிறதுல இருந்தே? எப்படி உங்களுக்கு தெரியும்? அது சஸ்பென்ஸ். என்ன சஸ்பென்ஸ்? இந்த கிழிஞ்ச எனக்கு ஏதோ ஆர்டர் பண்ணல சாரு? இல்ல, ஆர்டர் பண்ணல. ஏன் சாரு, நான் வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணீங்களா என்ன? ஐயா இல்ல அப்படிலாம் இல்ல. இன்ன வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் அறுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இவே வந்து அறுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? இல்ல ஒன்னும் சொல்லல. உங்களுக்கு காஃபி பிடிக்கும்ல சாரு? எனக்கு பிடிக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? பேரர் சார், பேரர் டு காஃபி. ஓகே சார். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கா? இருக்கு சார். அது ஒன்று கொண்டு வந்துருங்க. ஓகே சார். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னு தான் ஆர்டர் பண்றீங்க? ஆச்சு சாரு. ஒண்ணும் இல்ல சார். வேற எதுவும் வேணுமா சார்? இல்ல ப்ரோ, எதுவும் வேண்டாம். ஓகே சார். சாரு அது உங்களுக்கு தான். இது எனக்கா? ஆமா சாரு, உங்களுக்கு தான். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல? அப்படி உனக்கு என்ன பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. மதி சொல்லியிருப்பாளோ? சொல்லியிருப்பா. அதனாலதான் உனக்கு என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எனக்கு காஃபி பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு. என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல இந்த மதி. சாரு உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி ஓகே. நான் சாப்பிட்டதுக்கு நான் கொடுத்துக்கிறேன். என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆர்டர் பண்ணி நீங்க சாப்பிட்டா நீங்க கொடுக்கலாம். நான் தானே ஆர்டர் பண்ணேன், அதுக்கு நான் தானே கொடுக்கணும். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சாரு. என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு உனக்கு. யாருமே நான் சரவணாவை காதலிச்சதும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஓகே சாரு, நைஸ் டு. ஒரு நிமிஷம் சாரு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கான்னு தானே கேட்க பாருங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாரு. அது இல்ல, பின்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் சொன்னவங்க என்னோட பாஸ்ட் பத்தி சொன்னாங்களா? சாரு, எனக்கு உங்களோட பாஸ்ட் முக்கியம் இல்ல, யார் என்ன பேசுவாங்கன்றதும் முக்கியம் இல்ல. நம்மளோட பிரசன்ட்டும் நம்மளோட ஃபியூச்சரும் ரொம்ப முக்கியம். உங்க பாஸ்ட் என்னவா வேணா இருக்கலாம் சாரு, அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கவலையும் இல்ல. பிரச்சனை இல்லையா? எஸ். இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னை பத்தி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்ன கல்யாணம் பண்ண எப்படி சமாதானம் சொன்னியா? இது என்னமோ எனக்கு நல்லதா படல. இது ரோஸோட வந்திருக்கான். ஐயோ, நம்ம கிட்ட தான் கொடுக்க போறானா? சாரு, ஐயோ, நம்ம கிட்ட தான் வந்து நிக்கிறான். சாரு, நைஸ் டு மீட் யூ. நல்லவேளை ஐ லவ் யூ சொல்லாம நைஸ் டு மீட் யூ சொல்லிருக்கானே. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சாரு. ரத்தனடா இங்கிலீஷ் வச்சனா சரியான கிறுக்கு பேரா இருப்பியா? தேங்க்ஸ், நைஸ் டு மீட் யூ. ப்ரோ, உங்களுக்கு ரெட் ரோஸ்னா ரொம்ப பிடிக்குமா சாரு? எஸ், எனக்கு ரெட் ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். வேற எது கொடுத்திருந்தாலும் நான் வாங்கியிருக்க மாட்டேன். கொடுத்ததுனால தான் நான் வாங்கியிருக்கேன். என்ன இப்படி பாக்குறான்? எஸ்கியூஸ் மீ. ஹலோ மிஸ்டர். சொல்லுங்க. வேற எதுவும் சொல்லணுமா? எஸ்கியூஸ் மீ. அப்படி எஸ்கியூஸ் மீ கூப்பிடுங்க. நீங்க விக்கேனே கூப்பிடலாம். முன்ன தெரியாதவங்கள பேச சொல்லி கூப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல. ஓகே. என்ன கேட்டீங்க? வேற எதுவும் சொல்லணுமான்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். அப்படியா? வீட்டுக்கு போகணுமா? நான் ஒன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்க. ஐ லவ் யூ சாரு. சரி ஓகே, பாய். என்ன பேரஞ்ச மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கா? மேடம், எக்ஸ்கியூஸ் மீ மேடம். போச்சு, வந்தவே ஏதோ பயமுறுத்திட்டு போயிட்டியா? சாரு, மதி
சாரு என்ன சொன்னேன்னு தானே கேட்டேன். உங்க பர்சனலோ? சாரி சாரி தெரியாம கேட்டேன். மதி என் கோவத்தை கலராத மதி. அவன் உனக்கு தெரியாது லூசா நீ? அவன் எப்படி எனக்கு தெரியும்? என்ன எப்படி அவன் வர்றப்ப உனக்கு அவன் தானே தெரிஞ்சிச்சு. பைத்தியம் மாதிரி பேசாத சாரு. காமெடி. ஆமா பைத்தியம் மாதிரி தான் தெரியும். நீங்க ஆடுற ஆட்டத்துக்குலாம் நான் ஆடுறேன் பாத்தீங்களா, அதனால என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். என்ன ஆச்சு? என்ன சொன்னா அவன்? பிடிக்கலான்னு சொல்லிட்டானா என்ன? விளையாடாத மதி, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். அவனை உனக்கு தெரியுமா தெரியாதா? அவன் எனக்கு தெரியாது சாரு. என்ன எப்படி அவனுக்கு என்ன பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு? என்னடி சொல்ற? என்ன பத்தி எல்லா விஷயமும் அவனுக்கு எப்படி தெரியும்? அடிக்காத மதி. லூசானி, நானே என்னைக்கு அவனை போட்டோலயே பார்த்தேன். அது போட்டோல பத்தியா? ஆமா போட்டோல தான் பார்த்தேன். உங்க அம்மா தான் அனுப்பி வச்சாங்க. அதை பார்த்துதான் அவன் தான் மாப்பிள்ளன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் காலேஜ் படிக்கிறதுல இருந்து என்ன தெரியும் சொல்றான். காலேஜ் படிக்கிறதுல இருந்து நீ தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன் என்னோட பாஸ்ட் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னோட பாஸ்ட பத்தி சொன்னா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான்னு நினைச்சேன். நான் கொஞ்சம் கூட பயமே இல்லாம அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு மட்டும்தான் மாதிரி தெரியும். ஏன் லூசானி, நானே அவனை இன்னைக்கு பாக்குறேன்னு சொல்றேன். அப்புறம் என்னைய சந்தேகப்படுற? போய் சொல்லாத மதி, நீ தான் மாப்பிள்ள பார்த்தேன்னு சொன்னேன். எங்க அம்மா தாண்டி அப்படி சொல்ல சொன்னாங்க. உடனே எங்க அம்மா மேல பழிய படாத மதி. எப்ப பாரு அவனை எங்க அம்மா எங்க அப்பா எங்க அம்மா எங்க அப்பா எல்லா வேலையும் நீ பார்த்துட்டு பழிய என்னோட அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் போடுற. என்ன மதி, நீ வேணா உங்க அம்மா கிட்ட கேளு மாத்தாயே, நான் மாப்பிள்ள பார்த்தனா இல்ல உங்க அப்பா மாப்பிள்ள பார்த்தாருன்னு. அப்புறம் உனக்கு தெரியும்ல எனக்கு ரெட் ட்ரெஸ் பிடிக்கும்னு தெரிஞ்சே எனக்கு ரெட் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கான். அது எதுக்கு நீ வாங்கின? வேணாம்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அவன் கொடுத்ததே வாங்கிவிட்டு இப்ப தைய தக்க நீ என்கிட்ட வந்து குதிச்சுக்கிட்டு இருக்க. நைஸ் டு மீட் யூன்னு சொன்னதுனாலதான் வாங்கினேன். கடைசியில பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போறான். சரியான கிறுக்கனா இருப்பான் போலயே. போய் இவ கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லிட்டு போறான் பாரு. மதி சாரி 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 தெரியாம சொல்லிட்டேன். சரி வீட்டுக்கு போலாமா என்ன? வேற வழி, வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இந்தா இதை நீயே வச்சுக்க. இன்னையில இருந்து எனக்கு ரெட் ரோஸே பிடிக்காது. இந்தா இதை நீயே தின்னு. அடி பாவி, அவன் கொடுத்தது பூரா என்கிட்ட தள்ளி விட்டு போறான். போடி போ. உன் மனசை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் தான் அந்த மதி யாருன்னு உனக்கு தெரியும். வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த மாமா ஒரு போன் பண்ணிருக்கான்னு வரேன். ஒருவேளை என் மேல கோவத்துல இருக்குமோ, அதனாலதான் போன் போடலையோ. அதுக்கு தான் அப்பவே சொன்னேன் மாமாட்ட சொல்லிட்டு ஊருக்கு போலான்னு. கேட்டாங்களா அவங்க? இப்ப பாரு யாருக்கு கஷ்டம்? எனக்கு தானே கஷ்டம். நான் போன் போட்டாலும் இந்த மாமா எடுக்கவே மாட்டேங்குது. சுவிட்ச் ஆஃப் வேற பண்ணி வச்சிருக்கு. என் மேல கோவத்துல தான் இருக்கு கண்டிப்பா. சத்யா என்ன இதுக்கு அப்படி வந்தது வராததுமா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு எப்படி கேக்குற நீ? உங்க பேச்ச கேட்டு நான் இங்க வந்திருக்கவே கூடாது. உங்க பேச்ச கேட்டு நான் இங்க வந்ததுனாலதான் மாமா என் கூட பேசவே மாட்டேங்குது. போன் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேங்குது. நான் பேசலன்னா பேசாம இருந்துட்டு போறியாண்டி? அதனால என்ன பிரச்சனை? நான் பேசலன்னா இப்ப என்ன சோறு இறங்காத தண்ணி இறங்காத என்ன? உனக்கு இறங்குமா? உனக்கு இறங்கும். ஆனா எனக்கு இறங்காது. ஆமா டெய்லி ஸ்டேஷன் போயத்துல என்ன பாத்துட்டு தான் போகும். திரும்ப வரத்துல என்ன பாத்துட்டு தான் தூங்கும். ஆமா மாமனா மாமே பெரிய உலகத்துல அதிசயம் இல்லாத மாமே. பேசாம போயிரு. எதையாவது சொல்லிட போறேன். ஏண்டி அழகுக்கு அறிவுக்கு மாப்பிள்ளையாடி கிடைக்காது. குட்டி பாட்ட பூனைனாட்ட இந்நேரமா அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டே திரியே. என்னடி அர்த்தம் இது? ஏன்னா எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவர் பின்னாடியே சுத்துறேன். அவன் பேசலன்னு நீங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, கவலைப்பட்டு இருக்க. ஆனா அவன் நீங்க வந்துட்டேன்னு ஒரு போன் போட்டிருக்கனா பாரு. அவனுக்கு உன் மேல அக்கறையே இல்லடி. அப்புறம் எதுக்கு நீ அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு திர? உங்க பேச்ச கேட்டு வந்தேன் பாத்தீங்களா? அதுதான் நான் பண்ண முதல் தப்பு. என்ன பிரச்சனைங்க? வீடே அதிர்ந்து நீங்க போடுற சண்டையில. இல்ல உங்க மக பண்ற வேலைதான். சாப்பிட வாடி, நான் சாப்பிட வராம இங்கே உட்காந்து புலம்பிக்கிட்டே கிடக்கா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு பிள்ளைய வேணும்னு குளிதாண்டி புதைச்சிருவேன் பாத்துக்க. கொள்ளுவடி கொள்ளுவ. அதுக்கு முன்னாடி நீ இருப்பியான்னு பாரு. வந்துருவீங்களே. மகளுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ என்னமோ அவன் தான் வேணும்னு உட்காந்து இப்படி அழுதுகிட்டு கிடக்கா. உலகத்துல இவளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது பாரு. ஆமாடி, உங்க அண்ணன் மகனை கட்டி வச்சா நீ சந்தோஷமா இருப்ப. அந்த குடிகார பையல கட்டி வச்ச. யாரு குடிகார பையன்? இன்னொரு வாட்டி அப்படி சொன்னீங்க மரியாதை கெட்டு பெறும் பாத்துக்கங்க. அவளுக்கு பிடிச்சவனை கட்டி வச்சா தாண்டி அவ சந்தோஷமா இருப்பா. இத வாங்கிட்டு எத்தனை தடவை தாண்டி சொல்றது? ஏன்டி இப்படி புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிற? ஆமா பெரிய சந்தோஷம், பொல்லாத சந்தோஷம். உங்களை கட்டிக்கிட்டே நான் சந்தோஷமா இல்ல. சந்தோஷமா இருக்க வேண்டியது. அந்த மகரக்கட்டையை பார்த்தாலும் பாத்தியா, ஒன்னாலதான் எனக்கும் உங்க அப்பனுக்கும் சண்டை வர்றதே. அப்பா ஆய் மூடிட்டு உள்ள பாடி அங்கிட்டு பெருசா வந்துட்டா சாப்பிட கூப்பிடுறதுக்கு. எனக்கு என்ன அப்பனாச்சு மகளாச்சு. அப்பன் அவளும் சோறு திண்டா என்ன, சோறு திங்காட்டி என்ன? எனக்கு என்ன வந்துச்சு? நான் போறேன். போன் வருது பாருமா. நானாதான்ப்பா. மகாராஜா போன் போடுறாரு, மகாராணி சந்தோஷப்படுறாங்க. நீ எடுத்து பேசுமா சத்யா, அவ கடக்கா. எனக்கு இப்ப தள்ளுறீங்க. பேசாம போடி, வாயை மூடிக்கிட்டு. ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? மாமா யாருங்க நீங்க? என்ன மாமான்னு இருக்கீங்க? இந்த நம்பர்ல இருந்து 50 வாட்டி மிஸ்டு கால் வந்திருக்கு. அதான் எமர்ஜென்சியா என்னமோன்னு நான் அவசரமா போன் போட்டேன். ஆமா என்னால கோவமா இருக்கியா? யாருங்க நீங்க மாமான்றீங்க, கோவமா இருக்கியான்னு கேக்குறீங்க? வேற யாருக்கும் போன் பண்றதுக்கு பதிலா எனக்கு போன் பண்ணிட்டீங்களா என்ன? ஏன் மாமா அப்படி எல்லாம் பேசுற? எப்படி பேசுறேன்? யாருங்க நீங்க? யாருன்னு சொல்லுங்க மத. ஆமா நான் சத்தியமா
சத்யாவா? இங்க கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு. என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஓ, இப்பதான் ஞாபகம் வருது, இப்பதான் ஞாபகம் வருது. யாருன்னு ஞாபகம் வந்துச்சா? இப்போ உங்க கண்ணுக்கு நான் தர்றேனா? என் மன்னிச்சுக்கோங்க மேடம், உங்களை யாருன்னு தெரியாது. எங்க மாமா பொண்ணு பேரும் சத்யா தான். இப்பதான் கலட்டி விட்டேன். என்ன கழட்டி விட்டியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் மட்டும் அங்க வந்தேன்னு வச்சுக்க, உன்னை கொன்னே போட்டுருவேன். அத்தாடி, கொண்டு போட்டுருவாளாம்ல. ஏய் மாமா, என்ன கொடுமை இது? எப்ப மாமா நிறுத்த டேக்கு ப்ரொமோட் ஆனே? அடியே, நான் போலீஸ். உனக்கு கொஞ்ச நாள் ஞாபகம் இருக்கா என்ன? போலீஸ் பேர் எந்த போலீஸ்? நான் யாருன்னு தெரியுமா? யாருங்க மேடம்? சொல்லுங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். திருடனே போலீஸ பார்த்து தான் பயப்படுவான், ஆனா அந்த போலீஸே பொண்டாட்டிய பார்த்து பயப்படுவான். அதுவும் சரிதான். நான் போலீஸ்காரன் பொண்டாட்டியாக்கும், என்கிட்டயே போலீஸ் கீலிஸ்னு பூச்சாண்டியா கட்டுறீங்க. சரிங்க போலீஸ்காரன் பொண்டாட்டி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு நேரம் என்ன பாடுபடுத்துனீங்க? எருமை, எதுக்குடா சுவிட்ச் ஆஃப் பண்ண? நல்ல மரியாதை, ரொம்ப சந்தோஷம். எதுக்குடி என்ன விட்டு போன? நான் என்ன பண்றது? எல்லாம் உங்க அத்தையும் உங்க மாமாவும் இருக்காங்களே. இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கான், அதனால சடங்கு சம்பிரதாயம் நிறைய இருக்கு அப்படின்னு இங்க கூட்டு வந்துட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் போக விடாம பண்ணிருப்பேன்ல சத்யா. எனக்கு வாயில நல்லா வந்துரும். அப்ப பாரு, போன் பட்டா சுவிட்ச் ஆஃப், போன் பட்டா சுவிட்ச் ஆஃப். நான் என்ன பண்றது? போன் போட்டு எனக்கு அழகையே வந்துருச்சு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் 50 வாட்டி போன் போட்டிருக்கேன்னு. சத்யா, நீ இல்லாம இருக்க முடியலடி. எனக்கு தான் மாமா, ஊர்ல இருந்து வந்ததான் தாமசம். எதுவுமே எனக்கு பிடிக்கல, உன்கிட்ட வந்துடலாமான்னு இருக்கு. பேசாம என்ன வந்து கூட்டு போயிரு மாமா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எங்க அம்மா என்னமோ உன்னை பார்க்க கூடாது, உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா சத்யா? ஐயா, இந்த ஒரு நாளைக்கு எனக்கு இப்படி இருக்கு. என் கூட பார்க்காம பேசாம இருந்துராத மாமா. உன்னை பார்த்து பார்த்து வாழ நகக்கண்ணில் பார்வை வேண்டும். எனக்கு அப்புறம் பைத்தியமே பிடிச்சிரு மாமா. அப்படிலாம் சொல்லாத லூசு. அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு போறாங்க. நான் உனக்கு டெய்லி வீடியோ கால் பண்றேன். சரி மாமா, மறக்காம வீடியோ கால் பண்ணு. மாமா, சொல்லுடி. இந்த ஒரு வாரம் எனக்கு ஒரு யுகம் மாதிரி இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா. உன்னோடு என் சொந்தம் தீரே ஜன்மங்கள். ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.